ஜாத்தியாத்யுபாதிகளாலே பாகவதர்ச்சரத்தில் அனுஜ்ஞா பரிகாரோ தேக சம்பந்தாத்து ஜோதிராதிபத்து என்கிற நியாயத்தாலே பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ விசேஷங்களுக்கு யதாசாஸ்திரம் நியமம் உண்டானாலும், அதாவது பாகவதாள் விஷயத்தில் சில பேரை சேவிக்கலாம், அதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்குது. சில பேருக்கு பிரணாமாதிரி பண்ணக்கூடாது, அது நிவர்த்தி, அதெல்லாம் சாஸ்திரங்களால விவஸ்தமாக அதில் பிரணாமாதி அது நிவர்த்திகளும் யதாசாஸ்திரம். அதாவது சூத்ராதில் இருந்தால் பிரணாமங்கள் பண்ணக்கூடாது, பிராமணாளாக இருந்தால் பாகவதாளாக இருந்தால் அவர்கிட்ட பிரணாமங்கள் பண்ணலாம். அதில் அது காரணம் என்னென்னா, பாகவதாள் எல்லாரும் பாகவதாள் தான். அந்த சரீர சம்பந்தத்தினால தான் இந்த பிரணாமங்களுக்கு பிரவೃத்தியும் நிவர்த்தியும். பிராமண சரீரம் உள்ள ஆத்மாவாக இருந்தால் பிரணாமங்கள் பண்ணலாம், சூத்ர சரீரம் உள்ள பாகவதாளாக இருந்தால் பாகவத ஆத்மாவாக இருந்தால் அவர்கிட்ட பிரணாமங்கள் பண்ணக்கூடாது. தெரிஞ்சு பாகவதாலேயே சில பேர் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் சில பேர் நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்தால், ஆத்மாவில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது, அதுக்கு ஆத்மாவுக்கு வரக்கூட சரீரத்தினால தான் வித்தியாசம். அந்த சரீர ஜாத்தியாதிபாதியான சரீர ஜாதி ஆதிபத்தினால அனுஷ்டானம் யுத்தங்கள் இதெல்லாம். ஜாத்தியாதிபாதிகளாலே பாகவதர் சிரத்தில் அனுஜ்ஞா பரிகாரோ தேக சம்பந்தாத்து ஜோதிராதிபத்து என்கிற நியாயத்தாலே பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ விசேஷங்களுக்கு யதாசாஸ்திரம் நியமம் உண்டானாலும், இந்த பிரவೃತ್ತಿ நிவೃತ್ತಿ சாஸ்திரத்துக்கு யதாசாஸ்திரம் நியமம் உண்டாலும் சாதுரேவ சமந்தவ்யா என்கிறோம். ஆனாலும் மனசால அவளை கௌரவிக்கணும். சாதுரேவ சகா மந்தவ்யா நது நந்தவ்யா. நந்தவ்யாத்துக்கு மந்தவ்யாத்துக்கு வித்தியாசம். நந்தவ்யான சேவிக்க வேண்டிய, மந்தவ்யான நினைக்கணும். மனசாக அவளை கௌரவிக்கிறதுல ஒன்று சாஸ்திரம் நினைக்கிறது, சரீரத்தினால நமஸ்காரம் பண்ணுறது சாஸ்திரமாக நிஷேதிக்கும். சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசித்தோ ஹி சஹ. சம்யக் வியவசித்தோ ஹி சஹ காரணம் காட்டுறது ஸ்லோகம். இது இந்த ஸ்லோகத்துக்கு அடுத்த, இந்த பாதத்துக்கு அடுத்த பாதம் சாதுரேவ சமந்தவ்யா. अपचेत सुदुराचारः भजते मम अनन्यभागे साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवस्थितो. இந்த ஸ்லோகம் வந்து கீதா ஸ்லோகம். अपचेत சுதுராச்சாரः, துராச்சாரம் சுதுராச்சாரம் அப்படி இருந்தால் கூட என்னை அவன் சரணாகி பண்ணிவிட்டானே, ஏன்னால் அவனை சாதுரேவ சமந்தவ்யா, என்ன சம்யக் வியவசித்தோ. அவன் நன்றாக அத்தியவசாயம் அவனுக்கு அவர்களுக்கு நிச்சயிக்கிறானே இல்லையோ, அதில் அந்த சித்தாந்த நிச்சயம் ஏற்பட்டுருக்குன்னா அவன் யாராக இருந்தாலும் அவன் நம்ம நமஸ்காரங்கள் பண்ண வேண்டியது. அதாவது மனசால அவனை கௌரவிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. சாதுரேவ சமந்தவ்யா என்றும். ஸ்மிருத சம்பாஷித்தோபிவா, ஸ்மிருத சம்பாஷித்தோ வாபி பூஜித்தோ வா த்விஜோத்தம புனாதி பகவத்பக்தா சண்டாளோபி எதிர்ச்சையா. சண்டாளனா இருந்தாலும் அவன் பகவத்பக்தனா இருந்து விட்டா தற்செயலா அவனோட சந்திக்கலே நேர்ந்தது. அவன் மனசால ஸ்மரிச்சாலும் சரி, அவனோட வார்த்தை சொன்னாலும் சரி, அவனை பூஜித்தாலும் சரி, நம்ம அவன் பரிசுத்தி பண்றான் அப்படின்னு சண்டாளனா இருந்தாலும். ஸ்மிருதா சம்பாஷித்தோபிவா இருக்கும், எதிர்ச்சியா ஸ்மிருதா ஒரு சண்டாளன் அவன் நல்ல பகவத்பக்தனா இருக்கான், அவனை பற்றி தற்செயலா திடீர்னு மனசால் நினைச்ச மாத்திரத்தினாலே நமக்கு ஒரு சுத்தியை வந்து அவன் சண்டாளனாச்சேன்னு தான் நினைக்கிறார். அந்த சண்டாளனா இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, ஆனால் பிரணாமங்கள் செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆனால் மனசுல ஜாதி சாமானிய புத்தினால ஏதாவது சண்டாளம் தானே அப்படின்னு தான் அடக்கமாக நினைக்கக்கூடாது. அவனை பற்றி மனசால கௌரவிச்சு நினைக்கிறது, சம்பாஷணம் பண்ண வேண்டியது. பூஜித்தோவா த்விஜோத்தம புனாதி பகவத்பக்தா சண்டாள், அவன் நம்ம பரிசுத்தப்படுத்தலாம் சண்டாளனாக எதிர்ச்சையா அப்படின்றாங்க. யசூத்ரம் பகவத்பக்தம் நிஷாதம் ஸ்வபஜம் ததா வீட்சதே ஜாதி சாமானியாதி சயாதி நரகம். இதெல்லாம் அவளை கொண்டாடணும்னு தான் சொல்றது, மனசால கொண்டாடணும். அப்படி கொண்டாடாமல் போனால் வரக்கூடியதான அர்த்தத்தை சொல்ற மேலே. அதாவது பகவத்பக்தனா இருந்து சூத்ரனா இருக்காத காரணத்தினாலே சாதாரண சூத்ரனை போல அவன் நினைச்சு கௌரவிக்காமல் இருக்கானோ, அப்படி கௌரவிக்காமல் போட்டா சயாத்தி நரகம் நரகா. அப்படி கௌரவிக்காமல் போனால் நரகம் வரும். கௌரவிக்கணும்னு சொல்லியிருக்கோம், அப்படி செய்யாமல் போனால் பிரத்திவாயத்தை சொல்றது நரகம் நரகம். யஹா சூத்ரனாயும் பகவத்பக்தனாயும் இருக்கானே, அவன் பகவத்பக்தனா இருக்கும். சூத்ரனா இருந்தாலும், நிஷாதனா வேடன் அவனா இருந்தாலும், ஸ்வபச்சன்னா நாய் அடிச்சு சாப்பிட்றோம் புலை, அந்த புலைனா இருந்தாலும் அவள் யாராவது அவளை ஜாதி சாமானியாத்து யஹா வீக்ஷதே, சாதாரண அந்த அவனுடைய ஜாத்தியை கொண்டு அவனை யார் நினைக்கிறாளோ
சஹா யாத்தி நரகம். அந்த சஹா நரக நரகம் யாத்தி. அவர் சாதாரண சூத்திரனை போலையோ சாதாரண சண்டாளனை போலையோ சாதாரண ஒரு நிஷாதனை போலையோ அதை நினைக்கப்படாது, விலட்சணமாக நினைக்கணும் என்றும். தஸ்மாத்து விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவான் பரிதோஷையே. அதனால் விஷ்ணுவனுடைய பிரசாதத்துக்காக பகவானுடைய அனுகிரகம் கவனமாக இருந்தால் அவனை கட்டாயம் நாம் என்ன பண்ணணும், வைஷ்ணவால சந்தோஷப்படும். இவாளை திருப்தி பண்ணி வச்சா பெருமாளுக்கு திருப்தியானது வரும். வைஷ்ணவானது சூத்திரனா இருந்தாலும் சரி. தஸ்மாத் விஷ்ணு பிரசாதாய வைஷ்ணவான் பரிதோஷே. பிரசாத சமூகோ விஷ்ணு தேனைவசியான சம்சயா. அதாவது இந்த மரம் வளரணுமா இருந்தா மரம் வளர்றது மேல மேல தான் வளருது. அதுல எது பாகம் மேல தொழுகள்லாம் வளர்றது மேல தானே. அந்த கடைக்கு மேல தண்ணி கொடுத்தா அங்கதானே வளருது. அதுக்கு அங்க தண்ணி கொடுத்தா மரம் வளரணும். அங்க தண்ணி கொடுத்தோம்னா வேர்ல அங்க வளரணும்னா வேர்ல தண்ணி கொடுக்கும் இல்லையா. அதே போல பகவானுக்கு முகோல்லாசம் வரணும்னாக்க பகவானுக்கு திருவடிக்கும் பாகவத்தால ஆலோசிச்சாதான் பகவானுக்கு முகோல்லாசம் வரும். முகோல்லாசம் வரந்தா முகத்துக்கு மாத்திரம் சந்தனம் பூசி அதை பன்னீர் தெளிச்சு அப்படி ஒன்னா முகத்துக்கு விலாசம் வர அடியே வேற கல்விட்டோம் மேல தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க அது ஜனம் மரம். அதனால அதுக்காக இவ பிரசாத முகோ விஷ்ணு தேனை வசியா. அந்த பாகவத ஆராதனத்தினாலேயே பெருமாள் சந்தோஷப்படும். அதே போல பயிலும் சுடரொளி மூர்த்தின்னு இருக்கிறார். பயிலும் சுடரொளி மூர்த்தி, பயிலும் சுடரொளி மூர்த்தி பங்கைய கண்ணனை பயிலவினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர்களே பயிலும் பிறப்படைதோறும் எம்மி ஆளும் பரமரே அப்படின்றத அங்க சாதிக்கிறார். பயிலும் சுடரொளி மூர்த்தி பங்கைய கண்ணனை. பயிலும் சுடரொளி மூர்த்தின்னா அதாவது ஒரு அவதாரத்திலையும் தன்னுடைய அஜகத் சுசுபானாக இருந்து பெருமாள் அவதாரம் பண்றான். அப்படிப்பட்ட அந்த பயிலும் சுடரொளி மூர்த்தியாய் பங்கைய கண்ணனாய் பயில வினிய அவனை தியானம் பண்ண பண்ண பரம ஆனந்தத்தை கொடுக்கணும். பயிலன்னு அபியாசம் பண்ண தியானம் பண்ண பண்ண இனிவனா இருக்கான். பயிலும் சுடரொளி மூர்த்தின்னா பரமாத்மா எந்த அவதாரத்தை பயிலுகள்னா தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். தொடர்ந்து வருது. பயிலுதுன்னா அபியாசம் பண்றதுன்னு அர்த்தம். அதில் பயிலுதுன்னா தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். பயிலுதுன்னா அபியாசம் பண்றதுன்னு அர்த்தம். முதல்ல பயிலும் சுடரொளி மூர்த்தி அவதாரங்கள் தோறும் அவருடைய தேஜஸ் அப்ராக திவ்யங்களை நிமிஷம் தொடர்ந்துனே வந்துடும். அது அஜகத் சுசுபாவன் அர்த்தம். அஜகத் சுசுபாவனாயும் பங்கைய கண்ணனாயும் தாமரை கண்ணன். அதனால பார்க்கறதுக்கு அவர் தியானம் பண்றதுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இத்தர தேவர்கள் தியானம் பண்ண அவர் காலிலும் ஒரு குரு போல செவிக்கு இன்னாத கீர்த்திய பேண்டிலும் பரந்தர முடிக்கலாத தேவர்னு சாதிக்கிறார் இந்த திருமிஷியாளர். இதர தேவர்களை பத்தி நினைக்கலாம்னு அது முகத்தையும் மத்தையும் பார்த்து மகாகோரமா இருக்கும். காலிலும் உறுப்பார் பார்க்கறதுக்கும் மகாகோரம், அதாவது மூக்கும் மகாகோரம். சரி அவருடைய கீர்த்தியை காதால கேட்கலாம்னா செவிக்கு இன்னாத கீர்த்திய அங்க தோத்தான் இங்க தோத்தான் இவாள சொன்னான் தாவப்பன் தலையை கிளினா இப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தங்கள் பழைய பயிலும் சுடரொளி மூர்த்தி பங்கைய கண்ணனை பயில தினிய அவர் அபியாசம் பண்ணுவதற்கு தியானம் பண்ணுவதற்கு ரொம்ப இனிமையா இருக்கக்கூடியது. அதனால தேவதாந்திரங்களா இருப்பாள். கண்ணால் பார்க்கறதுக்கும் அவள் ரொம்ப கோரஸ்வரூபிகளா இருப்பாள். அபியாசம் பண்ணுறதுக்கு மனசால் நினைக்கிறதுக்கு அவள் கோரஸ்வரூபிகளா இருப்பாள். இதை திரும்பி கேள்வார் ஆண்டோன் எடுத்து சாய்க்கும். ஒரு வஸ்து நன்னா இருக்குன்னா எல்லாத்தையும் நன்னா இருக்குன்னு சொல்றா சில பேர் உண்டு. நன்னா இல்லைன்னா எல்லாத்தையுமே நன்னா இல்லைன்னு சொல்றா சில பேர் உண்டு. அவளுடைய சர்டிஃபிகேட்டோ அவளுடைய தூஷணையும் அது அப்படியே வச்சுக்கும். நன்னா இருக்கிறத நன்னா இருக்குன்னு சொல்லணும், நன்னா இல்லாத நன்னா இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்றது திரும்பிக்கார ஒருத்தர் தான். ஏன்னா அவர் அழகுன்னு சொல்லிச்சே வந்து அழகியாம் தானே அறிவுறும் தானே அப்படின்றதாக அழகம்னு ரிசுமன் அழகுன்னு அந்த அழகை ஸ்தோத்திரம் மாட்டார். தேவதாந்திரங்களை வரைச்சி என்ன சொல்ற கண்ணில் காணியில் உருப்போல செவிக்கு இன்னாத கீர்த்தி அந்த மாதிரியாக உரையில் இடாதவன்னு சொல்றது. கத்தியை அந்த கவரில் போட்டுவனக்க அது வெட்டாது. கத்தியை உரி வச்சுருந்தவனக்க உரிமையாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி திரும்பிஷான வெட்டு ஊது துண்டு உண்டுன்னு சொல்லக்கூடாது. நன்னா இருக்குது நன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நன்னா இல்லாத வெட்ட வெளிச்சமா யாருக்குடைய வேஷத்துக்கும் இது பேசுறது திரும்பிஷானே இருக்கும். அந்த மாதிரியா பயில விதியே நம் பார்க்கடல் சேர்ந்த பரவனை அப்படி அபியாசம் பண்ணி அபராதம் கடைசி அந்த மாதிரியாக இருக்கின்ற நம் பார்க்கடல் சேர்ந்த பரவன். அதுக்காக தியானம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா க்ஷேர சமுத்திரை வந்து சேர்ந்திருக்கான். அப்படிப்பட்ட பரமன் அவனை பயிலும் அவனை அபியாசம் பண்ணிக்கிற திருவுடையார். திருவுடையார் அவனை தியானம் பண்ற உபாசனம் பண்ற சரணாதி முன்னர் பாக்கிய உடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களே பயிலும் பிறப்புடைய தோறும் நம்முடைய பிறப்பு இந்த பிறப்பு ஒரு சமயம் வந்து போல பயிலும் பயிர்ந்து நமக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இங்க பயிலும்னா தொடர்ந்து இந்த பயின்று வரக்கூடியதான பிறப்படை தோறும் அதை எனக்கு ஒவ்வொரு ஜென்மாவிலையும்
என்னை ஆளக்கூடியதான ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் யாருங்கிட்ட அந்த பகவானை தியானம் பண்ணுறவர்கள் தான். அதுக்கு முன்னாடி வாசிக்கு முன்னாடி பாகவதாள் விஷயத்தில் நாம் தாரதமியம் பார்க்கக்கூடாது. அவள் பாகவதாள் சூத்ராளாக இருந்தால் கூட பிரணாமரை பண்ணக்கூடாது தவிர அவளை நான் மனசால் அவளை ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவளை மனசால் கௌரவம் கொடுக்கலான்னு சொல்லி வர இருக்கு. அவளை பயிலும் சொல்ற அது நெடுமாறு கடுமையில் இந்த பயிலும் சுடலை மூர்த்திக்கும் நெடுமாறு கடுமையில் ரெண்டுத்தையும் பாகவத சேஷத்துக்கு தான் சொல்கிறார். அதில் என்ன இருக்காதுன்னா பயிலும் சுடலை மூர்த்தின்னு சொல்லிச்சு பாகவதாள் நமக்கு பரம போக்கியாள்னு சொன்னேன். பாகவதால் நமக்கு சுவாமிகள்னு சொன்னார். நெடுமாறு கடுமையில நெடுமாறுகளும் நமக்கு சுவாமிகள்னு சொல்றார். பாகவதால் நமக்கு சுவாமிகள்னு சொல்றது பாகவதால் நமக்கு சுவாமிகள்னு சொல்றது பயிலும் சொல்றது மூர்த்தியில. நெடுமாறு கடுமையில பாகவத சேஷத்தும் ரொம்ப ருச்சிக்கும் நனிமார் கலவை இன்பம் நாளும் வாய்க்க நன்கட்கேன்னு சொல்லிச்சு பாகவத சேஷத்தும் எனக்கு கிடைக்கணும். அதுதான் பரம போக்கியம்ன்ற. இங்க ஆளும் பரமன்னு சொன்னதுனால பாகவதால் தனக்கு அதாவது திருவாய்மொழியில் 3வது 8வது பத்தில் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாகவத சேஷத்துவம் தான் சொல்றது. அந்த பாகவத சேஷத்துவம் சொல்லிட்டு 2 பதிகம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம். இந்த பயிலும் சொல்லை மூர்த்தி பங்கைய கண்ணனை பயில வினயன பார்க்கல் சேர்ந்த பரமனை என்ற பாசுரத்தில் பாகவதர்கள் நமக்கு சுவாமிகள்னு சொன்னார். சுவாமியாக இருக்குவாத்திருக்காரு போக்கியாளகா இனிவாளாக இருக்கான்னு சொல்ல முடியாது. சில ஆஃபீஸில் வேலை செய்யணும், நமக்கு மேலே இருக்கான் பல்ல கழிச்சிருந்து கஷ்டத்துலேருந்து ஏதோ அவனுக்கு கீழே வேலை செய்யணுன்ற முறையாக வேலை செய்ய முடியாது. சில இடத்துல வரைச்சு இப்படிப்பட்டவன் நமக்கு எஜமானராக கிடைச்சா ஏற்றாக சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோல தாம்பத்தியத்துலையும் சரி பிதா புத்தர்னு சொல்லிச்சு சரி தாப்பனை தேர்றதுக்காக வாய் மூடிட்டு போகிற பிள்ளைகள் உண்டு. தாப்பன் மட்டும் இல்லாத குணேர் தாசி பார்க்கறதான்னு சொல்லாத குணமான இருந்துட்டா அப்படி அந்த பாகவதோட ஒரு சுவாமின்னு சட்டம் ஒரு பக்கம். அந்த சட்டத்தை சொல்றது பயிலும் சொல்றது மூர்த்தி. அந்த சட்டம் மட்டும் இல்லை பாகவதாளுடைய குணத்தை நினைச்சோமானங்க அவளுக்கே கைகறி பண்ணணும்னு தோன்றது. அப்படி பாகவதால் பரம போக்கியாளா இருக்கான்றது காட்டுறது நெடுமாறு கடுமை. அந்த வேன் மூணு பேரும் போய் தானே ஆனாலும் கொடுமாவினேன் அவன் அடியாரடியை கூடுது இல்லை குடுமாறு இருந்ததுன்னு சொல்றாரு. அதில் பாகவதாவோட கைகறி பண்ணுறத தவிர வேற எந்த புருஷார்த்தம் வந்தாலும் வேண்டான்ற. அதில் பாகவத கைகறியும் பரம புருஷார்த்தம், அதில் பாகவத சேஷத்தும் பரம புருஷார்த்தத்தை காட்டுறது நெடுமாறு கடுமையில். பாகவதம் நமக்கு சேஷியல்ன்றதை காட்டக்கூடியது பயிலும் சுடலை மூர்த்தி தானே அந்த தசகம். பயிலும் சுடலை நெடுமாறு கல்விகளிலும் விசேஷித்தபடியே அந்த அந்த தசகம் முழுக்கவே எடுத்துட்டு நெடுமாறு கல்வி செய்வேன் போல் அவனை கல்ல வஞ்சித்து தடுமாற்றத்தை தீக்கதில் முற்றும் தவிர்ந்த சதிர் நிறைந்தால் அவன் அடியார் அடியே கூடுவதால் விடுமாறு என்பதோ ஏன் மூல பெருமைன்னு அது முதல் பாருங்க. நான் என்ன பண்ணேன் பாகவதாளுக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவன் போல பாவனை பண்ணேன். உண்மையில பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு என்ன உண்மையில கிடையாது. நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல் அவனை கழுத வேஷம் கட்டும் போட்டு பெருமாள் தியானம் பண்ணுறாப்ப எப்படி வஞ்சித்து உடனே நினைச்சு அப்படி வேஷம் போட்டதுக்கே இத்தனை நாளாக சோறு போட்டு ஆயிரக்கணக்கான கோட்டிக்கணக்கான வருஷங்கள் நான் சோறு போட்டு வளர்த்த அந்த பாப்பங்கள் இருக்கு என்கிட்ட சொல்லாதே வருது. ஏன் என்ன பெருமாளுக்கு அடிவன் போல வேஷம் போட்டேன். வேஷம் போட்டதுக்கே என்னாச்சு சித்து தடுமாற்றற்ற தீக்கதல் முற்றும் தவிர்ந்த செதில் நினைந்தால் போச்சு போறேன்னு கூட சொல்லிக்காத சும்மனாலே கைவிட்டு ஓடிந்து சைக்கிறது அது சும்மனு கூட சொல்லாத போச்சுக்காத பரவாயில்ல. இது நினைச்சா பாகவத் பெருமாளுக்கு அடிவன் போல வேஷம் போட்டதுக்கே இவ்வளவு பாப்பங்கள் போய் எனக்கு இவ்வளவு லாபம் வந்ததுன்னா உண்மையாவே பெருமாளுக்கு அடிவர்களா இருக்காளே அவளுடைய பிரபாவம் எப்படி இருக்கும். இது என் விஷயத்துல அனுபவிச்சு பார்த்தேன். அவனை நெடுமாருக்கு அடிமை செய்வேன் போல் உண்மையில் அடிமை செய்யல அடிமை செய்ய போல் அவனை கருத வஞ்சித்து தருமாற்றத்தை தீவிர அந்த பாப்பங்களை என்னை வஞ்சிச்சுட்டு முடிச்சு வஞ்சிச்சுன்னு சொல்லாதே கொடுக்கணும். அப்படி அது சது அந்த சாமர்த்தியம் அது என்னன்னா பெருமாளுக்கு அடிவன் போல பாகவதன் போல வேஷம் போட்டது தான் இந்த மாதிரி பாப்பங்கள் போட்டு காரணம். இந்த ஒரு சாமர்த்தியத்தை நிச்சயமான உண்மையிலேயே பெருமாளுக்கு பக்தனாக இருந்தா அது ஒரு கதை ஒன்று சொல்றது. ஒரு ராஜா ஒரு மந்திரியை போட்டு நம்ம நாட்டில் ரொம்ப விரக்தம் யாரோ அப்படி யாராவது இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தால் பாதி ராஜ்யம் தரேன்னு சொன்னேன். எனக்கு உண்மையில விரக்தனாக இருக்கும் அப்படிப்பட்டவன் இருந்தால் அவருக்கு நான் பாதி ராஜ்யம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு மந்திரி என்ன பண்ணால் சரி யாரையாவது ராஜ்யம் வந்து விரக்தனை காட்டி பாதி ராஜ்யம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட கால் ராஜ்யத்தை வாங்கி போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஊரில் யாராவது விரக்தாளாக இருக்கான்னு பார்த்தா ஒருத்தர் கூட வைராஜ்யம்
அப்புறம் கடைசியில் பெரிய பேராசிக்காரன் ஒருத்தர் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். அவங்ககிட்ட போவான், ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்துருக்கு, நான் சொல்கிறதுக்காக கேட்டேன்னா உனக்கும் சௌகரியம் எனக்கும் சௌகரியம், நீ பெரிய சாமியார் கூட வேஷம் போகணும், எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும். அந்த மாதிரி வைராக்கியம் இருக்காப்புல நீ வேஷம் போடு, வேஷம் போட்டேன்னு நான் அவங்களுக்கு பெரிய லாபத்தை பண்ணிக்கிறேன், அந்த லாபத்தை பாதி எனக்கு கொடுக்கணும், என்ன பண்ணணும்னா நீ ஒரு பெரிய சாமியாராக இருக்காரு, நீ பெரிய விரக்தனாக நீ நடிக்கணும். நான் ராஜா கிட்ட ஒரு ஆட்சி போவேன், ராஜா என்ன பால் கொடுக்கலாம் பண்ணுவார், வெள்ளி காசெல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவார், அப்புறம் தங்க காசு கொடுத்து அர்ச்சனை பண்ணுவார், எது கொடுத்தாலும் கண்ணெடுத்து பார்த்தார், இது வாண்டான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ராஜாவுக்கு உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியம் வந்து விட்டார். அப்புறம் கடைசியில் அந்த ராஜ்யம் தரேன்னு சொல்லுவார். சொல்லிச்சு சரி அப்படின்னு தலையார். அது வரைக்கும் எது கொடுத்தாலும் சரி, அப்சர ஸ்திரீகள் அங்கே இருந்து வேலைக்காரெல்லாம் வளர முடிஞ்சுட்டுவார், எதுலேயும் பொண்ணு எதுலேயுமே ஆசையை காட்டக்கூடாது அப்படின்னு. சரி அப்படின்னா பாதி ராஜ்யத்தில் பாதி எனக்கு கொடுத்துடணும், அவன் திண்டாடுறதுக்கு 1/4 ராஜ்யம் கிடைச்சா கூட பொருள் இல்லையோ, சரி இன்னும் அப்படியே நடிக்கிறேன்னு கொடுத்தோம்னா அதுக்கு சாமியாராக வேடம் போட்டான். அங்கேருந்து பல்ல காமிச்சான், சத்திர ஜாமங்களோட சாமியார் பெரிய விரைவாக சேர்ந்து கொண்டு வந்தான். அங்கேருந்து ஆசிரமத்தை ஆயெல்லாம் வச்சு காலில் பாத பூஜை பண்ணால் லட்சுமி பிள்ளை, அப்புறம் வெள்ளி காசெல்லாம் ஊட்டி அர்ச்சனை பண்ணால் அதையும் லட்சுமி பிள்ளை, தங்க காசெல்லாம் தூக்கி இருந்துட்டான். பார்த்தா ராஜாவுக்கு சரி உண்மையாகவே இவங்க விளக்கனாக இருக்கும்போது சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விளக்கம் நான் பார்த்ததே கிடையாது, உண்மையிலேயே எனக்கு இப்படிப்பட்ட விளக்கம் என் ராஜ்யத்தில் இருக்கிறதே பெரிய விஷயம், பாதி ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்து விடுறேன், அதுவும் மாட்டான். இந்த சாமியார் வேணும் போலியாக வேணும்னு அதுவும் மாட்டான். இந்த மந்திரி கையை பிடிச்சிருக்காங்க, வைத்தியார தானும் எடுத்து எம்எம் கொடுத்தாங்க, வழியில் வரட்டும் பாருங்க, அதுவும் மாட்டான்ட்டா. ராஜாவுக்கு இன்னும் ரொம்ப கௌரவம் அதிகமாக போச்சு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டிய சௌகரியம் நான் பண்ணுறது, நம்ம ஆற்று ஊர்லேயே இருக்கணும்னா எனக்கு ஒன்றுமே வேண்டான்ட்டு அவன் வந்துட்டான் வழியில். அப்புறம் மந்திரி அவன் பார்த்து என்னடா அது கடைசி நீயும் கட்டே எதையும் கட்டே பாதுகாட்டியும் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தான். அது அவங்கன்னா உன் வார்த்தையை கேட்டு நான் நடித்தேன், போலியாக சாமியார் மாதிரி நடித்தேன், போலியாக நடிச்சதுக்கே நடிக்க நான் எனக்கு போலித்தனத்தை காட்ட இன்னும் கௌரவம் எனக்கு அதிகமாச்சு. செப்பு காசு போட்டு அர்ச்சனை பண்ணால் நான் வேண்டான்னு, உடனே கௌரவம் அதிகமாக போய் வெள்ளி காசு போட்டேன், அதையும் வேண்டான்னு, உடனே கௌரவம் அதிகமாக போய் தங்க காசு போட்டணும், அதுவும் வேண்டான்னு, அப்புறம் அர்த்தராஜ்யம் கொடுக்குறேன்னா. இந்த அர்த்தராஜ்யம் கொடுக்குறேன்னு முதல்ல சொல்லலை, எப்படி வைராக்கியத்தை காட்ட தானே அர்த்தராஜ்யம் கொடுக்குறேன்னா. அந்த அர்த்தராஜ்யம் வேண்டான்னு உண்மையாகவே என் வைராக்கியத்தை காட்டினா எனக்கு இன்னும் எவ்வளோ கௌரவம் கிடைக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால் உண்மையாகவே சாமியாராக போகணும், நான் பையன் விளக்கணும் ஆகிடணும்னு நினச்சிட்டேன். ஏன் இந்த வேஷம் போட்டதுக்கே இவ்வளோ பலம் வந்ததுன்னா அந்த மாதிரியாக இந்த நிர்மாருக்கு அடிமை செய்வேன் போல் அவனை கருத வேஷம் போட்டதுக்கே இவ்வளோ பலம்னாங்க. உண்மையாகவே அவன் அடியே கூடுவது, அவன் அடியே கூடுவது இல்லை, அவனுடைய அவனுடைய பக்தால் உண்மையான பக்தால் இருக்காளே அவள் திருவடியில் சேர்றதை தவிர கைங்கரியம் பண்ணுறது தவிர வேறு ஒரு சாஸ்திரம் வேறு 3 லோகரியும் 3 லோகத்தை கொடுத்தாலும் கூட எனக்கு அது வேண்டாம், பாகவத சேரத்துமே எனக்கு போகணும் சாய்கள். அதனால் அந்த பாகவத்தால் யாராக இருந்தாலும், ஆனால் சூத்ராவில் இருந்தால் நமஸ்காரங்கள் பண்ணக்கூடாது, மனசார அவள் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதுக்கு காரணம் அனுஜ்ஞா பரிகாரம் தேக சம்பந்தா ஜோதிராக சூத்திரனுக்கு ஒரே நெருப்பு தான். ஸ்மசானத்தில் இருந்தால் நெருப்பு கொண்டு வருதில்லை, சோத்திராவுடைய வீட்டில் இருந்தால் கொண்டு வரும். நெருப்பில் தோஷங்கள் இருந்தால் இருக்கிற இடத்துல தான் தோஷம். அது ஆத்மாவில் பாகவத ஆத்மாவில் சூத்திர பாகவத ஆத்மாவும் சரி, வைஷ்ணவ பாகவதாலும் சரி, 2 ஆத்மாவும் ஒன்று தான். இருந்தாலும் சட்ட சரீரம், இது பிராமண சரீரம், ஒன்று சூத்திர சரீரம். அந்த சரீர சம்பந்தப்படுமா ஆத்மாவுக்கு ஒரு தோஷமானது பயிலும் சூழ்நிலை நெடுமாறு விசேஷத்துடைய பிரதிபத்தியில் மானசமான அனுபவம், எண்ணம், அந்த எண்ணத்தை ஒரேவற்று இருக்கவும் மேலே பிராப்தம். இப்பிரபத்தி மாத்திரத்தாலும் பிரபத்தி மாத்திரம் அதான் பிரதிபத்தி, இது பிரதிபத்தி அதான் வியாக்கியானத்துல இப்பிரதிபத்தி மாத்திரம் அங்கே இருக்கு. அதுக்கு அடுத்து இப்பிரபத்தி மாத்திரத்தாலும் போலியா, இப்பிரபத்தி மாத்திரத்தால்னா வந்து இப்பிரதிபத்தி மாத்திரத்தாலும் அங்கேயே பிரதிபத்தின்னு இந்த தீ பிரபத்தி மாத்திரம் தான் இருக்காது. இப்பிரபத்தி மாத்திரத்தாலும் தஸ்யேது விதிஹேது அப்யுபகாரி என்கிறபடியே பரிபூர்ண விஷயத்தில் சேஷத்துவச்சித கிஞ்சித்காரமான கைக்கறி சுத்தம் என்று இருக்கும். இந்நிலைகள் ஒன்று கோடின போது சர்வம் ஜிம்மம் அதை வச்சு இந்த பிரணாமங்கள் இல்லாமல் போனாலும் இந்த பிரதிபத்தி பண்ணாலேயே போகும். ஏன் இப்போ சூத்ராதி பாகவத விஷயங்களில் தனக்கு சேஷத்துவ பிரதிபத்தி இருந்தால் அதெல்லாம் சேஷத்துவகாரமான கைக்கரியம் சித்தியாமையால் அதை குறையிலையோ என்ன இருக்கு. சூத்ராதியில் இருந்தால் அவள் பாகவதாள்னு நினச்சா போகும் மனசால், நீங்கள் பிரணாமங்கள் பண்ண வேண்டாம், நினச்சிட்டு இருந்தாலும் பிரணாமல் பண்ணாதான் அது நினைப்பாருக்கு சபலமாகும். ஏன் சுவாமி ரொம்ப பெரியவர் நினச்சிருப்பார், அவர் கௌரிகாமல் வந்துட்டா, இவங்க நினச்சதுக்கு அடையாளம் என்ன. அதே போல் அவள்கிட்ட பிரதிபத்தி பண்ணோம்னா அதுக்கு அடையாளமாக பிரணாமங்கள் பண்ணால்தானே இந்த பிரதிபத்தியானது பூர்ணமாக ஆகும். அப்படி பண்ணாமல் போனால் அந்த பிரதிபத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்லையேன்னு ஒரு கேள்வி வருவது எனக்கு கூட. அந்த எண்ணம் இருந்தாலே போகணும். தஸ்ஸேது விதிஹேது அப்யுபகாரி
அப்படின்றத வாக்கியம் இருக்கு. தஸ்ஸைதம் அந்த எம்பெருமானை சேர்ந்த வஸ்து நினைச்சாலே போகும், அதுவே பெருமாளுக்கு ஒரு உபகாரம். அது ஒரு கைங்கரத்துல சேர்ந்தது தான். ஏன் இந்த வஸ்துவானது அந்த தஸ்ஸைதம் அந்த பாகவதனுக்கு சேஷபூதம், அதாவது தன்னை பாகவதனுக்கு சேஷபூதம் நினைச்சுட்டான் சரி என்ற புத்திக்கு காரணமான சேஷத்துவம் விஷயமாகவும் அந்த புத்தி ரூபமான உபகாரத்தை உடையது, அதாவது புத்தி ரூப கைங்கரத்தை உடையது. அதனால கைங்கரியம் என்பது புத்தியே ஒரு கைங்கரியம், அந்த சேஷத்துவ ஞானத்தினால்தான் ஏற்படும். அதனால கைங்கரியம்ன்றது சில இடத்துல சரீரத்தினாலே கைங்கரியம் பண்ணலாம், இல்லை மானசமான கைங்கரியம். இந்த தஸ்ஸை இதம் பாகவதங்களை சேர்ந்தவன் தான். அந்த பாகவதம் நான் அடிமையும் மனசாக முடிச்சாது நீ விழுந்து சேவிச்சு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு சாஸ்திரம் எடுக்க சேவிக்கிறது ஒரு சேவிக்கக்கூடாதுன்னு இல்லையே. அதில் தஸ்ஸேதமித்து தீஹேத்து அந்த அப்பி உபகாரி என்கிறபடியே பரிபூர்ண விஷயத்தில் சேஷத்துவோச்சித கிஞ்சித்காரமான கைங்கரியம் சித்தம். அதில் சேஷத்துவ உச்சிதமான கிஞ்சித்காரமான கைங்கரியம்னா புத்தி ரூபமான கைங்கரியம். அதான் சொல்ல உபகாரி புத்திக்கு ஜனகமாகையால் இது தீஹேத்துரபி என்கிற, அதாவது பாகவதனுக்கு சேஷபூதம் என்கிற ஞானத்துக்கு ஹேத்து எதுன்னா பகவத் சேஷத்துவம் தானே. அந்த சேஷத்துவமும் புத்திக்கு ஜனகமாகையாலும் புத்திக்கு விஷயமாகையாலும் புத்தியை உண்டு பண்ணுறது பாகவதனுக்கு சேஷபூதம் ஞானத்தை உண்டு பண்ணுறது. அது எது விஷயம்? பாகவத சேஷபூதமும் சேஷத்துவம் விஷயமாக அந்த புத்தி ரூபமான உபகாரத்தை உடையது, அதாவது புத்தி ரூப கைங்கரத்தை உடையது என்றபடி பகவத் சேஷத்துவம் அடியாக வந்த பாகவதாதினிஷ்ட சூத்ர பகவத் சேஷத்துவம் அடியாக வந்த பிராமணாதினிஷ்ட சூத்ர பாகவத சேஷத்துவம். ஒரு பிராமணன் சூத்ர பாகவதனை பார்த்து அவனுக்கு நான் தாசபூத்தன் மனசா இருந்தேன். அதான் சாதுரேவ சமந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த பயிலும் பிறப்படை தோறும் எம்மை ஆளும் பரமரே பயிலும் சுடலை மூட்டி பங்கை கண்ணனை பயிலவினியனும் பார்க்கில் சேர்ந்து பண்ணி பயிலும் திருவுடையார் எவரேனும் யாரா இருந்தாலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்படை தோறும் எம்மை ஆளும் பரமரேன்னு சொன்னதால் அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவா இருந்தாலும் எனக்கு அவர் தான் சுவாமிகள்ன்றாரு இல்லையோ. அப்போ தான் சேஷபூத்தன் தான் சொல்றது யாரு? பிராமணன். யாருக்கு? சூத்ரன். சூத்ர பாகவதனுக்கு தான் சேஷபூத்தன் நினைக்கிறான். அதனால அந்த பிராமண ஜாதி பிராமணாதிஷ்ட சூத்ர பாகவத சேஷத்துவம் பிரணாமாதி ரூப காய்க்கு கைக்கே ஹேத்து அகாவிட்டனை பார்த்து உனக்கு அவனுக்கு நான் சேஷபூத்தன் மனசுல நினைச்சா அதுவே ஒரு கைக்கறி. பிரணாமங்கள் பண்ணணும் நிர்பந்தம். ஏன் அவரை விழுந்து சேவிச்சு வரவேற்று ஆசனம் கொடுத்து அடி பாத்தியங்கள் சமைச்சு அந்த மாதிரி கைக்கறி பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. அது சாஸ்திரம் இடம் கொடுத்துருக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். சாஸ்திரம் இடம் கொடுக்காத இடத்துல அவருக்கு நான் சேஷபூத்தன் எனக்காக அவர் ரொம்ப வசந்தவர் நமக்கு அவர் தான் சுவாமி அப்படின்னு நினைச்சால் போதும். சூத்ர பாகவதற்கு நாம் சேஷபூதன் என்ற பிரதிபத்திக்கு பிராமணனிட்ட சேஷத்துவம் விஷயமாயும் ஹேத்துமாய். அதனால இப்போ அந்த சூத்ர பாகவதற்கு நான் சேஷபூதன் நினைக்கிறான் இல்லையோ, இந்த நினைப்புக்கு காரணம் அந்த சூத்ர பாகவத் நான் சேஷனா இருப்பதனால. அதில் அந்த சேஷத்துவமானது அந்த சேஷத்துவ ஞானத்தை உண்டு பண்ணுறது. சேஷத்துவ ஞானத்தை உண்டு அது விஷயமும் சேஷத்துவம் தசேது அப்புபகாரி சொல் என்கிறபடியே பரிபூர்ண விஷயத்தில் சேஷத்துவோச்சித கிஞ்சித்காரமான கைங்கரியம் சுத்தம். அப்படிப்பட்டதான அந்த கைங்கரியமானது பரமாத்மா விஷயத்தில் பண்ணுறதான ஒரு கைங்கரியமாக ஆகும் அப்படின்னா சுத்தம். பிரணாமாதி கைங்கரியங்கள் பண்ணலன்னா பாதகம் இல்லை. அதில் வெறும் மாச பிரதிபத்தி பண்ணால் போதும். அதே போல் ஒரு உசந்த பிராமணனே வந்துட்டார், அவருக்கு நான் சேடபூத்தம் நினச்சி இந்த வாய்ப்பு உட்காந்துருக்கோம். ஏன்னா அவள் விஷயத்துல பிரணாமாதி பண்ண சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சூத்ராதி விஷயத்துல நிஷேதிச்சிருக்கு. அது நிஷேதத்தினால் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்போ பாகவத சேஷத்தை ஞானம் போகணும். அது பிராமணாளா இருந்து பாகவதாளா இருந்தால் அங்கே பிரணாமாதிகளோட கூட சேஷத்தை ஞானம், சூத்ராதில இருந்தால் ஒரு சேஷத்தை ஞானம் அது குறையும். இது ரெண்டுமே பரமாத்மா விஷயத்தை கைங்கரியம் பண்ணதா. இந்நிலைகளில் உத்கிருஷ்டாபுருஷ்ட பாகவதம் கிடைக்க வேண்டியதாக சொன்ன பிரகாரங்களே. ஏன் உட்கிட சொன்னாலே உத்கிருஷ்ட பிராமணா இருந்தால் பிரணாமாதிகள் பண்ணணும், அபகிருஷ்ணனா இருந்தால் அவனை பிரணாமாதிகள் பண்ணக்கூடாது. இப்போ உத்கிருஷ்ணான விஷயம் பிரணாமண்ணாமல் இருந்து நிகிருஷ்ணான பாகவதோட பிரணாமாதிகள்னா இல்லை ஒன்று ஓடினால் கூட சர்வம் ஜென்மம் முக்தி பதம் ஆர்ஜவம் பிரம்மணப்பதம் என்கிறபடி முக்தியின் கடைவாயிலே அகப்பட்டார் போலே வந்து உத்கிருஷ்டாபுருஷ பாகவதம் கிடைக்க வேண்டியதாக சொன்னேன். பிராமண பாகவதாலே சேவிக்காது போய் ஒன்று கோடினு போதுன்னா பிராமண பாகவதால தான் சேவிக்கணும், அது சேவிக்காது போயிட்டு. சூத்ர பாகவதால தான் மனசால ஸ்மரிக்கணும், அதையும் ஸ்மரிக்காது போயிட்டு. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி நடந்துக்கணுமோ அந்த நடந்து வேண்டிய முறையை நீ தவறு கடவா பல்ல ஆட்டுட்டா என்ன ஒரு பயம் வருமோ அந்த மாதிரி பயத்தை அடையணும். ஏன்னா சர்வம் ஜிம்ஹம் மிருத்யு பதம். ஜிம்ஹம்னா குட்டிலம் போனல்னு அர்த்தம்.
அன்ருஜு, ருஜுன்னா நேர்மையானது, ஜிம்னா நேர்மையாற்றது. அதில் நீ நடந்து வேண்டிய முறை தப்பினா எல்லாம் நேர்மையற்றதாக ஆகிடும். அதுக்கு எதுக்கு அது என்ன ஆகும்னா முர்த்தி பதம், சம்சாரத்துக்கு காரணமாக ஆகிடும், நாசத்துக்கு காரணமாக ஆகிடும். முர்த்தினா சம்சாரம்னு அர்த்தம். அவன் சேவிச்சான்னு வேண்டாம், அது அப்படி வச்சுக்க வேண்டாம். பிராமண பாகவதால தான் சேவிக்காமல் போனால் அர்த்தம், சூத்திர பாகவதால தான் மனசார ஸ்மரிக்கிட்டு இல்லையோ அதையும் தவிர்த்தேன்னு பாதுகாக்கணும். சேவையை பற்றி அது சேவிச்சுட்டா இவ்வளோ பாதகம் வந்துன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாக போயிடும். வந்து சேவையை தான் அதுவும் ஒரு சாஸ்திர மரியாதை கடந்தாப்பும் தான், ஆனால் அதுக்கு இவ்வளோ தண்டனை இராது. ஆனால் ஒன்று கோடின்னு போதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிராமண பாகவதாளாக இருந்தால் அவளை சேவிக்கணும், சூத்திர பாகவதால மனசா ஸ்மரிக்கணும்னு சொல்றது. இதில் ரெண்டில் ஒன்றை விட்டா கூட, அதாவது சூத்திரனா இருந்து மனசால அவளை ஸ்மரிக்காமல் வசந்தவாள் நினைக்காமல் போனாலும் அதுக்கு தண்டனை உண்டு. சேவிக்காமல் போனால் தண்டனை கிடையாது, சேவிக்காமல் போனால் தண்டனை, சேவிச்சுட்டு தான் நரகம் வந்துருப்படுது இல்லை. அது சாஸ்திர மரியாதைக்கு விருத்தம். சேவிச்சுட்டு தான் ஒன்றும் பாதகம் இல்லை. மனசாக கூட ஸ்மரிச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த மனசாக கூட அவளை உத்கிருஷ்டன்னு நினைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கலன்னாக்க அப்போ ஒரு சம்சாரம் தான் மேலே மேலே பிரகிருதி சம்பந்தம் தான். ஒரு முர்த்தியுன்னா சம்சாரத்துக்கு முர்த்தியோஸ்த முர்த்திமாப்னோதி ஏக நானே பசிட்டின்னு வேத ஞானம் இருந்ததுனாக்க அது சம்சார பந்தம் உண்டு. அது முர்த்தியுன்றதுக்கு சம்சாரம் அர்த்தம். முர்த்தியுன்னா யமன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சர்வம் ஜம்மும் முர்த்தி பதம், ஆர்ஜவம் பிரம்மண பதம். நேர்மை என்பது பரமாத்ம பிராப்திக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதாவது இதில் ஒன்று கோடலா போயிட்டு தான் என்ன வரும், சம்சாரம் தான் வரும். அது சம்சார பந்தா வந்துட்டு போகணுமேனு இருக்கக்கூடாது. சம்சார பந்தம் வந்துருக்குன்னா அதுக்கு நடுங்கணும். இந்த சம்சாரம் ஒழியறதுக்காக, சம்சார பந்தம் போகிறதுக்காக தான் நான் ஒரு பிரயத்தனப்படுறோம். மறுபடியும் இந்த சம்சார பந்தம் தொடர்ந்து வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து போனா, யமனுடைய கடவா பல்லாண்டா, யமனுடைய கையில் ஆட்டுண்டா கூட ஒரு சமயம் படைச்சாலும் படைச்சிடலாம். கடவா பல்லாட்டுண்டா அடுத்தாப்புல என்ன ஆகும். அதே போல நம்முடைய திசையை நினைக்கும் வந்து என்கிறபடியே பிரம்மணபதி என்கிறபடியே மிருத்யுவின் கடைவாயிலே அகப்பட்டார் போல நடுங்கி. இப்போ இந்த இடத்துல மிருத்யுன்னா யமன் அர்த்தம். அந்த ஸ்லோகத்தில் மிருத்யு பதம் இருக்கோ இல்லையா, அங்கே என்ன சம்சாரம், சம்சாரம்னா பிரகிருதி சம்பந்தம். மிருத்யுவின் கடைவாயிலே அகப்பட்டார் போல நடுங்கி கிருட்டாபராதசிஹிதே நானியத் பஷ்யாம்யஹம் க்ஷம் அந்தரேண அஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாத். அதுக்கு மேலே சொல்லி உடனே அபராத க்ஷாபங்கள் பண்ணிக்கணும். அதுக்கு ஸ்ரீமத்ராமணத்தில் கதை எடுக்கிறார். ஸோ இந்த இளைய பெருமாள் சுக்ரீவன் பெருமாளுக்கு பிரதிக்கு பண்ணாலும் இல்லையோ, வருஷா காலம் முடிஞ்சோடனே பாரதங்களை அனுப்பிச்சு சீதையை தேடி கொடுக்குறேன்ட்டு, எனக்கு முதல்ல பெண்டாட்டியை வாங்கி கொடுத்து ராஜ்யத்தை வாங்கி கொடு, பிற்பாடு உங்களுக்கு நான் உங்களுக்கு பத்னியை தேடி கொடுக்குறேன்னு சொன்னான். பெருமாள் தான் சொன்ன பிரகாரம் அவனுக்கு பத்னியை வாலியை கொண்டு வான ராஜ்யத்தை வாங்கி கொடுத்து பத்னி வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் இன்னும் சுகபோகத்தில் கொடுத்து இவன் மறந்துட்டான். மறந்தானா இல்லையான்னு விஷயம் வேறு, பிரயத்தனப்பட்டு இருக்கான். ஆனால் வந்து அது கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு சமாச்சாரத்தை பெருமாள்கிட்ட பண்ணல. அதனால் பெருமாளுக்கு மனசு கலங்கி போய் லக்ஷ்மணனை விட்டு ஞாபகப்படுத்துகிற அவன் வந்து சமயாத்திக்கணும், அதாவது அவன் பண்ணதான ஒரு பிரதிஜை அந்த காலம் கடந்து போச்சு, இது போய் ஞாபகப்படுத்திட்டு அதுதான் அனுப்பிக்கிறேன். இவர் கொஞ்சம் இடம் கொடுத்தா போகிறோம். இப்போ வரும்போது இவருக்கு ரொம்ப கோபத்தோட பண்ணிட்டு போகிறார். போன உடனே அங்கே குரங்கெல்லாம் பிரயாசம் பண்ணுறது கோபம் அதிகமாக போயிடுது. இப்போ லக்ஷ்மணன் நிலையணும் ரொம்ப கோபத்தோடு போகிறார். போய் தனுஷ்டங்காரன் இல்லை உள்ள சுத்தவாச்சு ஆபரண ஸ்தொலின்னு தான் சொல்லி அங்கே உள்ள போனால் ஸ்திரீயோட விளையாண்டுட்டு அந்த ஆபரண துணிலாம் காதில் வருது. இன்னும் கோபம் அதிகமாக போயிடுது. வந்து சுத்வாச்ச ஆபரணத்வனி திசசப்தேன பூரையன்னு சகார ஜாஸ்வனம் வீரகா திசசப்தேன பூரையன்னு சொன்னார். வந்து சுத்வாச்ச ஆபரணத்வனி சகார ஜாஸ்வனம் வீரகா திசசப்தேன பூரையன். 4 பக்கம் திக்குகள்லாம் அதிரும்படியாக வில்லுடைய நான் கயிற்று இழுத்து கட்டி சப்தம் விட்டாராம். திசை முடியாது, அந்த சப்தம் உறக்க வரும் முடியாது, 4 கழுத்து விழுதி விடுவதுதான் சுக்ரீவனுக்கு புத்தி வந்து வியாக்கியானம் பண்ணார். இளைய மகாராஜாவுடைய காமாந்தியம் தீரும்படி கோஷம் விட்டார். சாதாரண கோஷலா போட்ட சில பேர் உள்ள இன்னும் தூக்கிருந்தா ஒரு தடவை பெல் அடிச்சா எடுத்துக்க மாட்டான். ஒரு 5 நிமிஷம் தலை அக்கம் பக்கத்துலாம் கேட்கணும். அந்த மாதிரி பெல் அடிச்சாதான் சில பேர் எடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சுக்ரீவ மகாராஜாவுக்கு இந்த காமத்தினால கண் தெரியாது, அவங்க குருடனாக போயிருக்கான். அதாவது மதி மயங்கி போயிருக்கான். அவனுடைய மதி மயக்கம் தெளிகிறதுக்கு என்னடா பண்ணா, திசசப்தேன போயிருக்கு. அக்கம் பக்கத்தெல்லாம் அலறி வந்துட்டு பெல் அடிக்கிறது கேட்டு எதுக்கு அவ்வளோ தூரம் பண்ணணும்னா அப்போதான் இந்தாத்துக்கு குழந்தை எழுந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாராஜனுடைய காமாந்தியம் தீரகிக்கு போதுமானபடி வந்து டங்காரம் செய்தாருன்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த மாதிரி பண்ணார். உடனே சரி கோபம் வந்துருக்குன்னு தெரிஞ்சது.
உடனே சன்மந்திரியார் இளைய பெருமாளை கூப்பிட்டு சுக்ரீவன் கேட்குறான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இளைய பெருமாள் அப்போ சன்மந்திரியார் திருவடி ஹனுமான் சொல்கிறார், நீ பெரிய தப்பு பண்ணிட்டப்ப கிருதாபராதசியதே நானே பசியாமின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டே இருந்துச்சு கூட தப்பை நிறுத்திட்டு மன்னிப்புக்கலாம். கிருதாபராதசிய தீரக்கடி அபராதம் பண்ணிவிட்டு நீ இனிமேல் அபராதம் செய்ய வேண்டிய வகையில் பெருமாள் ரொம்ப அபச்சாரம் பண்ணுறேன். இதுக்கு என்ன பதில்னா அந்தரையான அஞ்சலி முருகா லக்ஷ்மணசே பிரசாதார். அதில் இளைய பெருமாளார் பரம பாகவதார் விஷயத்தில் அவன் எப்படி நடந்துக்கணுன்ற முறையே தவறிட்டான். யார் சுக்ரீவன் வந்த உடனே அர்க்கி பாத்தியம் சமைச்சு எல்லாம் செய்யணும், வாசலில் வச்சு கழுப்பு பாட்டெல்லாம் பண்ணி தன்னோட வேலைக்காரலாம் பரியாசம் பண்ணி வச்சுட்டான். இந்த தோஷங்கள்லாம் யாரும் சேர்ந்தது சுக்ரீவன் சேர்ந்து அது அபராதம் பண்ணி அதுக்காக என்ன பண்ணிட்டான் அஞ்சலி பத்வா வந்து பிரசாதனாத்து அந்தரேன்னு கைகூப்பிண்டு இளைய பெருமாளை சந்தோஷப்படுத்துறது தவிர அவரை அனுகிரகம் பண்ணுறது தவிர வேறு வியாபாரம் வேறு வழி கிடையாது அப்படிங்கிறார். அந்தரேன அஞ்சலி பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாசனம் அது பிரசாதனாத் அப்படின்னு சொல்லி இளைய பெருமாள்கிட்ட அபராத க்ஷாபனம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கும். அதுக்கப்புறம் உடனே அவன் என்ன பண்ணுறான் அதே பிரகாரம் அவன் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கிச்சா எதுக்கிஞ்சது அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பண்ணேனவா பிரேஷ்யஸை க்ஷமிதவியமே. நான் ஒரு வேலைக்காரன், நான் ஏதோ இன்பின் இருந்தால் கூட ராமன் கோச்சிக்க மாட்டாருன்னு ராமனுடைய ஒரு நம்பிக்கையினாலே கூட பெருமாள் நம்ம தண்டிக்க மாட்டார் நம்பிக்கையினாலே நான் மாதிரி சொல்லிட்டேன். எதுக்கிஞ்சது அதிக்ராந்தம் தீரக்கழியே அபராதம் பண்ணுறேன்னு, அதாவது நீ செய்ய வேண்டிய அபராதம் பாக்கி இல்லை எல்லாத்தையும் அபராதம் பண்ணி முடிச்சு விட்டேன்னு இளைய அனுமார் சீரியர்களுடைய சொல்லியிருக்காரு. அப்படின்னு அவன் சொல்கிறான், அந்த இஃப்பு போட்டு சொல்கிறான் எதுக்கிஞ்சது அதிக்கிறாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஒரு அத்தியாயம் என்ன 6 மணி வச்சுட்டு கிடச்சிருந்தாங்க வச்சுருந்தா நீங்கள் மனசில் அதிகமாக வச்சுக்கூடாது. வெய்யத்துலேயே பாக்கி இல்லை எல்லாம் விசாரிச்சு. ஆனால் அது கடைசியில் அந்த பெரிய மனுஷன் தோணும் அந்த ஸ்டேட்டஸ் இருக்கோ இல்லையா, அதான் சொல்லியிருந்தா நீங்களாம் மனசில் வச்சுக்காதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லி ஆகிட்டு அந்த ரீதியில் மகாராஜா இருக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சொல்கிறான். அப்போ கூட நான் பண்ண தப்பு கொடுத்ததுன்னு சொல்லேன். நான் தான் தப்பு பண்ணியிருந்தா எதுக்கிச்சு அதிக்ராந்தம் எதி பதம் போட்டால் என்ன சார் அஜ்ஞானாவது அசாக்கியம் நான் பண்ணனோ பண்ணலையோ ஏதோ பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணிருக்கோம் நிச்சயமாக பண்ணேன்னு ஒத்துக்கலை குழந்தை. அதனால் அது அவன் குரல் முடிக்குது. எதுக்கிச்சு அதிக்ராந்தம் விஸ்வாசாது பண்ணேன்வா பிரேஷஸே க்ஷமிக்கணும். அதுதான் தப்பு பண்ணியிருந்தா வேலைக்காரன் தான் எங்களால் கொடுத்துதான் கொடுப்போம் மட்டும் அது ஒரு நகஸ்டன் நாப்பராக இருக்குது. இது அழகிக்கு தான் வருது. தப்பு செய்தவன் மன்னிப்பு கழிச்சு லோகத்தில் எவன் தான் ஏன் தப்பு பண்ணாமல் இருக்கான், அதுக்காக நான் பண்ண தப்பு நீ மன்னிச்சுடுவோம் அப்படின்னா அவன் மன்னிப்புனா இன்னும் அவனுக்கு பரிஷ்மெண்ட் கொடுக்கணும். மன்னிப்பு கழிக்கிறவன் லோகத்தில் யார் தப்பு பண்ணாமல் இருக்கா, அதுக்காக இன்னும் பிரமாதம் நான் தப்பு பண்ணேன் சஸ்பெண்ட் பண்ணேனே லோகத்தில் ஏன் தப்பு பண்ணாமல் இருக்கா அப்படியே கேள்வி கொடுத்தேன் அப்படின்னு தான் இருக்குது. அது ஆத்திரிக்கிட்ட நான் தப்பு பண்ணேன்னு இந்த விட ஆரம்பிச்சுட்டேன்னாக்க அப்புறம் நீங்கள் அனுகிரகம் பண்ணி ஆள் யாரு தப்பு பண்ணாத வாடா பார்த்து அனுகிரகம் பண்ணணும். தப்பு பண்ணாத லோகத்தில் யார் இருக்கா? அதனால் உங்களுடைய அனுகிரகத்துக்கு விஷயமானமா இருந்தால் தப்பு பண்ணவாளை தான் நீங்கள் விஷயீகரிக்கணும். தப்பு பண்ணவாளை தான் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும். தப்பு பண்ணாத வாழை பார்த்து அனுகிரகம் பண்ண அறிஞ்சால் ஒரு ஆள் கூட கிடைக்கும். அதனால் லோகம் பூரா தப்பு பண்ணாதான் இருக்குதுன்னு சொன்னது தாக்குறதுனால ஏடா நீ போய் சொல்கிறேன்னா லோகத்தில் போய் சொல்லாத எங்கே இருக்கான் அப்படின்னு திருப்பி கேட்டார். அது திருப்பி கேட்கறதுல அர்த்தம் இல்லை. ஏன் லோகத்தில் எல்லாரும் தான் போய் சொல்கிறா, அதுபோல் நானும் போய் சொல்லிட்டேன். நீங்கள் அது குரல் கொஞ்சம் தாழ்த்து சொல்லிச்சே சரி போய் சொல்லிட்டே அதை விட்டுருக்கோ. அப்புறம் இன்னொருத்தனை வேலைக்காரன் வச்சுருக்கோம் அவங்களும் லோகத்தில் போய் சொல்லாதுன்னு எனக்கு அடி கிடைக்கிறது தான் செய்வோம். ஒரு கைக்கு எடுத்துட்டா இவன் தப்புன்னா எடுத்துட்டா வர இவர்கள் இன்னும் அதிகமாக தப்புன்னு அவனும் எடுத்துருது. இன்னொரு எடுத்துகிட்டே இருந்தால் அவனை விட்டாத திருப்தி கொண்டு போகணுமே தவிர தப்பு பண்ணான்னு தான் எடுக்க ஆரம்பிச்சா யார் தான் லோகத்தில் தப்பு பண்ணாமல் இருக்கா அப்படின்னு அந்த ரீதியில் அவன் சொல்கிறான். உங்களுடைய அனுகிரகம் நீங்கள் ஒருத்தர் அனுகிரகிக்கணுமா இருந்தால் தப்பு பண்ணுறவங்க தான் அனுகிரகிக்கணுமே தவிர தப்பு பண்ணாதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க வேறு யாருமே இருக்க மாட்டேன். அதனால் எல்லாருமே தான் லோகம் தப்பு பண்ணிட்டு இருப்பா. அதில் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் லோகத்தை பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அபராத க்ஷாபனம் பண்ணிடலாம். எதுக்கு சின்னதிக்கிறார்த்தம் விஸ்வாசாத் பிரணயான்னு பிரணயனவா பிரேஷஸ்ய க்ஷமிதம் நகஸ்டன் நாபராட்சதி. பிரணயம்னா வந்து விஸ்வாசம்னா என்ன? விஸ்வாசாவது பிரணயமான்னு விஸ்வாசம்னா அபராதம் இருந்தால் கூட சரணாங்கத்தனாய் அந்தரங்கனாக இருக்க முடியாத நம்பி பெருமாள் கைவிட மாட்டார் நம்பிக்கையினாலே தப்பு பண்ணிட்டார். பர்த்தா தலைவராக இருக்க கொண்டாட்டி அவர் நாம் ஏதோ கொஞ்சம் மேலே குறைய இருந்தால் கூட தலையில் கொஞ்சம் உப்பு புளிப்போ அதிகமாக இருந்தால் கூட அவர் சாப்பிட்டு கொடுவார் ஒரு நம்பிக்கையினாலே பண்ணுறார். இதை தலையை பண்ணுறா இருந்தால் சரியாக தலையை பண்ணலைன்னா கூட வீட்டு காமிச்சிடுவோன்ற பயத்தோடு பண்ணுவான். இப்போ பத்னியாக இருந்தால் என்ன பண்ணுவாள், ஏதோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாள். இப்போ இதோட ஒஸ்ட்டாக தலையை பண்ணுறீங்க மோசமாக பண்ணுறீங்கன்னா தலைவர் தான் அவர் அதனால ஒரு நாள் இப்படி என்ன பொறுத்துப்பார் அப்படின்னு நம்பிக்கையோட காரியம் செய்யணும். அந்த மாதிரி இதில் அழகிங்க அடிக்கடி இன்னொரு அழகிங்க தாய் கொடுக்கும் தேவன் அழகிங்க ஆஸ்தான சொல்லிக்காங்க
எங்கெல்லாம் கூட்டு நான் கிழவன் என்கிட்ட ரொம்ப நாள் நீங்கள் பழகிவிட்டுக்கோ உங்ககிட்ட எனக்கும் விசுவாசம் உண்டாயிடுது. அதில் நீங்கள் சரியாக கைங்கரியம் பண்ணுறதோ பண்ணலையோ உங்களை நான் எடுக்க மாட்டேன். உங்ககிட்ட எனக்கு விசுவாசம் உண்டாயிடுது. எந்த விசுவாசம் நீங்களும் புரிஞ்சுட்டு இருக்கோ. யுவராஜா புதுசாக வந்திருக்கார், அவர்கிட்ட அந்த மாதிரி இதாகுதோ அவர்கிட்ட பயந்துட்டு இருக்கோன்னு இதாகும். அதாவது ரொம்ப நாளாக பழகிவிட்டாருன்னா நம்ம ஐடிக்கு தானே, நம்ம ஆச்சாரியால் தானே, நம்ம ஆத்துக்கார் தானே, நம்ம ஆச்சாரியன் தானே, நம்ம அப்பா தானே அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்துருக்குன்னா கொஞ்சம் தப்பு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி நான் தப்பு விட்டேன். அதில் பெருமாள் நல்லவர், அவர்கிட்ட நான் சரணாதி பண்ணியிருக்கேன், நம்ம கைவிட மாட்டார்னு ஒரு விசுவாசனால பண்ணிட்டேன். பிரணய என்னவா அப்படின்னா பெருமாளுடைய பிரீத்தி விஷயம் எடுப்பாரு. பெருமாளுக்கு எங்கிட்ட எவ்வளோ பிரீத்தி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த பிரீத்தினால என்னாச்சு, அவர் இந்த தப்பு பொருட்படுத்த மாட்டார் அப்படிங்கிற. அதாவது முதல்ல சொன்னது தனக்கு பெருமாள் கிட்ட இருக்கிற எண்ணத்தை சொன்னான். ரெண்டாவது சொன்னது பெருமாளுக்கு எங்கிட்ட தங்கிட்டு இருக்கிற மனோபாவத்தை பார்த்து எனக்கு பெருமாள்கிட்ட உள்ள மனோபாவத்தினாலையும் நான் தப்பு பண்ணிட்டேன். பெருமாள் நினைக்கல, ஏன்னா ஒரு ஸ்நேகத்தினாயும் ஒரு பிரியனாயும் வச்சிருந்தார். அதனால் பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி இருந்ததுனாலே நான் தப்பு பண்ணிட்டேன். அது வேலைக்காரன்ற காரணத்தினால எனக்கு போட்டுக் கொள்கிறோம். என்ன கஷ்டம் அபராதி அப்படின்றதாக இது சொன்ன உடனே என்னாச்சு, இது மாதிரி காலில் விழுந்தான். விழுந்த உடனே இன்னொரு தப்பு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொரு வேஷம் போட்டேன்னு நான் அவனை காப்பாற்றணும் நான் வந்து விழுந்து சேவிக்கிறது இன்னும் விரட்டுவா சில பேர் சுரூப ஞானம் இல்லாத. உடனே இளைய பெருமாள் அப்படின்னா அவங்க சேவிக்க அவங்க இவர் விழுந்து சேவிக்க அவங்க விழுந்து சேவிக்கல. உடனே இவர் மதிப்பு கேட்கிறார். மகாராஜாவே நான் இந்த மாதிரிலாம் முடிச்சு அதிக பேசிட்டேன், இது பண்ணிக்கணும். ஆனால் நான் சொல்லலை. அது அவனே அடுத்து கம்ம காட்டு காட்டி சொல்ல முடியும். அதுதான் நான் பண்ணுற தப்புலாம் பண்ணிட்டு நான் பண்ணல, காமம் பண்ணிட்டு மன்னி பண்ணிட்டு இருந்தேன். சாத்வி தியாகம் நான் பெருமாள் தள்ள போடுறோம். பெருமாள் தள்ள போல காமம் பண்ணால் மன்னி பண்ணால் கோபத்தினால இதை காரணம் காமத்தினால இதை காரணம். அதே போல் இளைய பெருமாள் தான் நான் பேசுறதுலாம் நான் சொல்லிச்சுனால வெயில பெருமாள் படுற சோகம் என்ன அந்த மாதிரியாக சொல்லிடுச்சுது. அதெல்லாம் எம்பேரும் தப்பு இல்லை, நீ அதை மன்னிக்கணும்னு இவர் கேட்டது. எச்ச சோகா விமுத்தஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்தும் கருணா பருஷாணித்தா தச்சத்தும் சத்துமதி. பெருமாள் ரொம்ப சோகத்தோடு சில வார்த்தைகள் சாதிச்சார். அவருடைய சோகம் கண்டு எனக்கு பொறுக்கல, அதனால் ஒன்று அதிகமாக வார்த்தை சொல்லிட்டேன் அப்படின்றதாக இவர் மதிப்பு கேட்கிறார். எச்ச சோகா பூத்தஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்தும் பருஷாணியுக்தா தச்சத்தும் சந்தும் அர்ஹசி என்றும் ஸ்லோகம் என்றும் மகாராஜனுடையும் இளைய பெருமாளுடையும் அந்யோன்ய பிரசாதன பிரகாரம். பிரசாதன பிரகாரம்னா அனுகிரகத்தை சம்பாதிப்பதற்காக செய்த வியாபாரங்கள். அதாவது இளைய பெருமாள் காலில் சுக்ரீவ மகாராஜா விழணும், சுக்ரீவ மகாராஜாவுடைய காலில் இளைய பெருமாள் விழணுமான வியாபாரங்கள் இருக்கும் இல்லையோ, இந்த வியாபாரங்களை பிரசாதன வியாபாரம் சொல்லுகிற ஸ்லோகங்களை பராமரிசித்து அதை ராமாயணத்தை வந்து கதை கேட்டு போகாத இந்த மாதிரியான படங்களே தாழ்வு. பாகவதாளுக்குள்ளே ஒருத்தருக்கு அபராதங்கள் ஏற்பட்டு போச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தருக்கு அபராத சாப்பிடணும் பராமரித்து அப்படியே ஈர்த்தவாய் தெரியாமல் வஜ்ரலேப கடிதமானார் போலே பொருந்தி போறவும் பிராப்தம். அந்த அதாவது இந்த தச்சன் என்ன பண்ணுவான், இந்த மரத்தை அரைக்கச்ச அனாவசியமான இடத்துல அறுக்க ஆரம்பிச்சிடும் செட்டு. உடனே இந்த இடத்துல துண்டு போடக்கூடாது, வேற இடத்துல அரைக்கணும்னு தோணும். உடனே என்ன பண்ணுவோம், அந்த அறுத்த இடத்த குழந்தை போனதை உடனே வஜ்ர பசை போய் அதை போட்டு நல்லா பூசிட்டானேன்னா அந்த இடத்துல அறுத்ததே தெரியும். அந்த மாதிரி ஏதாவது அர்த்தகாமங்கள் காரணமாக காமக்ரோதங்களால பாகவதாளுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா உடனே அந்த மனஸ்தாபம் உண்டானதே தெரியாத ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கேட்டு பழையபடி ஸ்நேகிக்கால இந்த தீர்க்க தோஷத்தை வச்சுக்கணும். வஜ்ரலேபம் எடுப்பானார் அந்த மரம் அறுக்கிற போது கத்தியினால் வெட்டப்பட்டு பிளந்து போன வாய் தெரியாமல் இதற்கு ஸ்பஷ்டமாக தெரியாதபடி வஜ்ரலேபத்தாலே சுபிடித்தமானார் போலேன்றதாக சொல்லணும். அந்த மாதிரி பண்ணணும். அப்படியே ஈர்த்தவாய் தெரியாமல் வஜ்ரலேப கட்டமானார் போல பொருந்தி போறவும் பிராப்தம். இப்படிலாம் இருக்கும் பாகவதாள். ஞானவானானவன் பிராதிகூல்யத்தை புத்திபூர்வ பிரவர்த்தனானாலும் புனப்பிரபத்தியாலே சர்வேஷன் க்ஷமிக்கும் என்னும் ஸ்ரீ பத்ரிகாசிரமத்தில் குரோதாந்தனான தர்மாத்மகான பகவானுடைய எதிர்முகத்த ருத்தனை பிரம்மா தழுவித்து விளக்க அவன் பிரசாதயாமாச பவாதேவம் நாராயணம் பிரபு சரணம் ஜிகாமாத்தியம் வரேண்யம் வரதம் ஹரி என்கிறபடியே பிரசாதனமான சரணாகதியை பண்ண தத்தோத வரதோ தேவா அர்த்தக்ரோதோ ஜிதேந்திரியா பிரீத்திமான் அபவத் தத்திர ருத்ரேன சங்கதா என்கிறபடியே சர்வேஸ்வரன் பிரசன்னாய் ருத்ரனை அங்கீகரித்தான் அங்கேயாலே சுத்தம். அதில் ஞானவானா இருக்கிறவன் சில சமயங்களில் பெருமாள் சரணாதி பண்ணாவிட்டு ஏதோ ஒரு பிரார்த்தத்தால பிராதிகூல்யத்தில் ஈடுபட்டான். புத்திபூர்வம் பிரவர்த்தனம் பெருமாளுக்கு அபராதம் பண்ணுறதுக்காக கட்சி கட்டிட்டு தீர்மானம் பண்ணி இறங்கிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, புத்தி தெளிஞ்சு போய் தான் பண்ணு தப்புன்றதாக பெருமாள் நம்பிக்கை பண்ணிட்டான். ஏன்னா பெருமாள் நடுவில் பண்ண அபராதத்தை மறந்துடுவோம், அது நினைக்கவே மாட்டேன். மறந்துட்டு பழையபடி அவரோட கூட சேர்ந்துடுவோம். இந்த விஷயம்
அதனால இதெல்லாம் சொன்னால் என்ன ஆகுது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு உபன்யாசம் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து கேட்டேன், உங்களால் தான் ஜனங்களே பிடிச்சிருவா போடுது. ஏன் தப்பு பண்ணால் கூட பெருமாளை கஷா கூட அவரோட எதிர்ப்பு கொடுத்து அவரோட அபராதம் கிட்ட கோபத்தை வச்சுக்க மாட்டார், பழகிட்ட சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அபராதம் பண்ணலாம் தானே ஏற்படும். பெருமாளுடைய சௌலபியத்தை நீங்கள் காட்ட காட்ட கடைசியில் ஒரு பிராசித்த பிரதம் பண்ணிட்டு போனாங்க. பெருமாள் மன்னிச்சுக்கோர் அப்படின்னா தைரியமாக தப்பு பண்ணலாம்னு வழிகாட்டி கொண்டு நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன தாக்குறதுன்னா, அது பெருமாள் அவ்வளோதான் சுலபராக இருந்தால் தப்பு பண்ணலாம்ன்றதுக்காக சொல்லவில்லை. அகத்தியா தப்பு பண்ணிவிட்டுவா, இனிமேல் நமக்கு ஜீவனமே கிடையாதுன்னு பயப்பட வேண்டாம்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக அந்த வார்த்தையை தவிர, அதாவது கை காயங்கையும் போட்டுருந்தோம்னா நெருப்பு காயம் கொடுத்தோம்னா அப்படியே கஷ்டப்பட வேண்டாம், அது மறுநாள் இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுறவளுக்கா மறுநாள் இருக்குதுக்கா கையை வெட்டிக்கிறவளோ நெருப்பு கொண்டு வைக்கிறவளோ இருக்கு. அந்த மாதிரியா இதெல்லாம் கஷ்டப்படுறவளுக்கு சோகம் படுறவளுக்கு சொல்றதான்னு ஆரோக்கியம். ஞானபானானும் பிராத்திபூர்யத்திலே புத்திபூர்வமா பிரவர்த்தனாலோ, ஆனா புத்திபூர்வம் அது அபுத்திபூர்வமா பிரவர்த்திச்சா அது அஸ்லேஷ விஷயமா போடும். ஞானபான்னா என்ன ஞானம் தெரியுமா? தர்க்க ஞானம் வியாகரண ஞானம் இல்லை, அதாவது சரணாகதி ரூபமான ஞானம். அந்த சரணாகதி தான் பாகவதாபச்சாரத்துக்கு பாகவதத்திலேயே சாபம் செய்து பிராயச்சித்தம் சொல்லப்பட்டது. என்ன சொல்லுங்க, ஏத்தாவதா அபச்சாரங்களில் பாகவதாபச்சாரம் பிரதானம் என்றும் அது முதலான புத்திபூர்வ உத்தராகம் வாராமிக்காக பாபாரம்பக பாப நிவர்த்தியை சேர்த்து மோட்சார்த்த பிரபத்தியை பண்ண வேண்டும் என்றும் நினைக்கிறேன். அதாவது உத்தரத்துல பாபம் வராமல் இருக்கணுமா இருந்தா உத்தர பாபம் வராமல் இருக்கிறதா சேர்த்து சரணாதி பண்ணிக்க கூடாது. ஏன்னா உத்தர பாபமே வராது போது இது பிராயச்சித்தம்ன்றது நிமித்தம் உதித்தாலும் நிமித்திக்க முடியாதோ இல்லையோ, பிற்பாடு என்ன பாபம் வரப்போறதுன்னு நினைச்சிட்டு அதுக்கு பிராயச்சித்தமா சரணாதி பண்ணிக்க முடியும். அந்த புத்திபூர்வ பாவமே வராமல் இருக்கிறதா சேர்த்து சரணாதி பண்ணிக்கிறது அது அசம்பாவித்தம். சில உத்தரத்துல புத்திபூர்வ பாவம் வராமல் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வேற ஒரு வழி உண்டு. என்னன்னா, இந்த புத்திபூர்வ உத்தர பாவத்துக்கு காரணமான ஒரு பாவம் வந்து பாபாரம்பக பாவம், அது பிராரப்த பாவம். அது இப்போ தற்காலத்துல இருந்து சரணாதி பண்ணிக்க முடியும். அந்த பாவம் போறதுக்காக சரணாதி பண்ணலாம். மோட்சத்துக்காக சரணாதி பண்ணிட்டு மோட்சார்த்தம் புத்திபூர்வக உத்தர பாப ஆரம்பக பாப நிவர்த்தியர்த்தஞ்ச பகவந்தம் கரிஷ்டே அப்படின்றதாக சொல்லி சரணாதி பண்ணலாம். இல்லைன்னா இதுக்காக வந்து தனியாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதாக சொல்றேன். அது தவறினால் புனப்பிரபத்தி அப்போ தனியாக பிராயசித்த பிரபஞ்சம் பண்ணிக்கலாம். என்று பாகவதாபச்சாரத்துக்கு பாகவதத்திலேயே அக்ஷாபனம் செய்வது பிராயசித்தம் என்றும், பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டால் பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்டு பெருமாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா முடியாது. அது பாகவதால்கிட்டே தான் மன்னிப்பு கேட்டுக்கணும். அது மேலேயும் சொல்ல போறாரு என்றும் சொல்லப்பட்டது. ஞானியான ஒரு புத்திபூர்வமாக அபராதத்தில் பிரவர்த்தனாலும் அது பகவான் கவிப்பானும். இப்போ சரணாதி பண்ணவும் புத்திபூர்வம் பார்ப்போம்னா அது பெருமாள் கவிப்பானு கேட்டால் அது ஒரு கதை சாதிக்கிறாருன்னு அதுக்கு அவதாரிக்கிறாரு. அதாவது ஸ்ரீ பத்ரிகாஷ்டமத்தில் குரோதாந்தனாய் தர்மாத்மஜனான பகவானோட அப்போ பரம குரோதாந்தனாய் எறும்பு கோத்த ருத்ரனுக்கு கோபம் வந்துதான் கண்ணுன்னு தெரியாது. குருதோஹன்யா குரு ரவி இருக்கும். கோபம் வந்ததுன்னா யார் தான் அடிக்கிறது யார் தான் பெய்யுறதுன்னு கிடையாது, எல்லாரையும் அடிப்பான். அந்த மாதிரி அந்த பரமசிவன் என்ன பண்ணான்னு கேட்டால் பெருமாளே அடிக்க ஆரம்பிச்சான். அங்கே யாருன்னா நரநாராயணா பெருமாள் அவதாரம் பண்ணாரு இல்லையோ, அந்த தர்ம தேவத்தினுடைய பிள்ளையாய் பரிகாஷ்டம் நாராயண அவதாரம் வந்து தர்ம தேவத்தினுடைய பிள்ளை. தர்மனுக்கு நாராயணா பெருமாள் அவதாரம் பண்ணி அவர் தான் பரிகாஷ்டம் தபஸ் பண்ணி பரிகாஷ்டமும் தாபசோதனான்னு சொல்லணும் அஷ்டாட்சத்தை பிரபந்தம் பண்ண. அந்த நரநாராயண அவதாரம் பண்ணி நாராயணா பரிகாஷ்டமத்தில் இருக்கிற போது அந்த பெருமாளோட சண்டைக்கு வந்தான் யாரு பரமசிவன். இத்தனைக்கும் பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும். என்ன தாசபூதாசுதஸ்தவே ஆத்மான பரமாத்மா அப்போ அகமபி தேதாசா இத்திமுத்வா நமாமின்னு சர்வஜீவாத்மாக்களும் பெருமாளுக்கு தாசபூதம் நானும் ஒத்தன்னு சொல்லி கும்பலில் சேர்ந்து சரணாதி பண்ணுறவன். அப்படிப்பட்ட ஞானமா அப்படிப்பட்டவனுக்கு சில சமயம் தமோ குணம் அதிகமாக போய் கோபம் வந்து அதுக்கு பரவசனாக இருந்து பெருமாள்கிட்ட அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். எதிர்ப்பு கோத்தான். உடனே சதுர்முக பிரம்மா வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டேன், பிரம்மா கழுவித்து விளக்கு. அப்போ உடனே பிரம்மா வந்து நீ பெருமாளோட சண்டை போடக்கூடாத, அப்போ பகவானுக்குள்ள அபச்சாரம் அதிக பாதகம் அப்படின்றதா சொல்லி அவருக்கு பிதாவான பிரம்மா நம்ம ரெண்டு பேரையும் படைச்சவன் பரமாத்மா சாட்சாத்